பிரைஸ் த லார்ட். நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை தியானிச்சுட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு 9ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்க போறோம். மத்தேயு 9, 1-8 வரைக்கும் நம்ம வாசிக்கலாமா? Matthew chapter 9 verses 1 to 8. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தைக் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவர்களை சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். ஆமென். தேங்க்யூ ஸோ மச். இந்த அதிகாரத்துல கூட இயேசு சுவாமி அவரோட போன அதிகாரத்திலயும் நம்ம பார்த்தோம், நிறைய அற்புதங்கள் செஞ்சுட்டே இருந்தாரு. இந்த அதிகாரத்திலயும் நிறைய அற்புதங்கள் செய்யறாரு. இந்த அதிகாரம் இட் ஷோஸ் he is able to save, முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர் அவர் அப்படின்ற ஒரு இயேசு சுவாமியை தான் இந்த Matthew chapter 9 நம்ம பார்க்கிறோம். இட்ஸ் a big promise word for us. ஏன்னா எபிரேயர் 7:25 வாசிக்கிறோம், தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்கு அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் பிசிக்கல் ஹீலிங், சரீர பிரகாரமான உபாதைகள் வியாதிகள்ல இருந்து விடுதலை மட்டும் இல்ல, ஆத்மாவை பிளேக் பண்ற, ஆத்மாவை அஃபெக்ட் பண்ற பாவத்திலிருந்தும் நம்மளை ரட்சித்து நமக்கு நித்திய ஜீவனை இட்டர்னல் லைஃப், அந்த ஹோப் ஃபார் எட்டர்னிட்டியை நம்மளுக்கு நிச்சயமா கொடுக்கறதுக்கு வல்லவர் அப்படின்றதுக்கு இந்த அதிகாரம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஸோ அந்த காலவேளையில் இட்ஸ் அ பிக் ப்ராமிஸ் ஃபார் அஸ். நம்ம என்ன ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, ஹீ இஸ் ஏபிள். எதுக்குன்னா டு சேவ் தோஸ் ஹூ கம் டு காட் த்ரூ ஹிம். ஆனால் இது ஒன்னே ஒன்றுதான் விஷயம், வி ஹாவ் டு கம் டு ஹிம். அவர்கிட்ட வரணும். இந்த பகுதியில கூட நம்ம அதுதான் பார்க்க போறோம். அவருக்கு இயேசுசாமி கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. இஃப் யூ கம் டு ஹிம், ஹி லிவ்ஸ் ஃபார் எவர் டு இன்டர்சீட் ஆன் யுவர் பிஹாஃப். ஸோ நமக்காக பரிந்து பேசுறதுக்கு முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராகிய இயேசுசாமி அப்படின்ற ஒரு இயேசுவை தான் இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த 9ஆம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா, முதல் 8 வசனங்கள்ல இந்த படுக்கையில கிடந்திருந்த ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவர் சுகமாக்குறத பாக்குறோம். அதுக்கப்புறம் எவிருவோட பிள்ளை மகளை உயிரோட எழுப்புறத பார்ப்போம். பெரும்பாலுள்ள ஸ்திரீயை பார்ப்போம். 2 குருடர்களை பார்ப்போம். டீமன் பொசஸ்ட், பிசாசு பிடித்தவர்கள், ஹீலிங் ஆல் மேனர் ஆஃப் சிக்னஸ். இப்படிதான் அந்த அதிகாரம் முடியுது. ஸோ திஸ் சாப்டர் இன்ட்ரடியூசஸ் கிரைஸ்ட் as a one who is able to save, முற்றுமுடிய ரட்சிக்க. நம்ம சரீர பிரகாரமான உபாதைகள் இருந்து விடுதலை மட்டும் இல்ல, இந்த அதிகாரத்துல ஆவிக்குரிய பிரகாரமா ஆண்டவர் கொடுக்கிற மன்னிப்பு, ஆண்டவரோட அழைப்பு, உபவாசம், பிரசங்கம், நிறைய விஷயங்கள் இந்த அதிகாரத்துல பாக்குறோம். ஸோ வி see him. இந்த மாதிரி ஒரு இயேசுசாமியை தான் இந்த அதிகாரத்துல மத்தேயு நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஸ்கில்ஃபுல் ஃபெய்த்ஃபுல் பிசிஷியன், இருக்கிற எல்லாத்தையும் சுகமாக்கி ஆவியிலையும் ஆத்மாவிலையும் கரைப்பட்டிருக்கிற பாவத்திலிருந்தும் அதன் கில்ட்ஸ் எல்லாத்துல இருந்தும் விடுவிக்கிற ஒரு இயேசுசாமியை நம்ம பார்க்கிறோம். ஸோ முதல் வசனம் பார்க்கலாம். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். And Jesus, getting into a boat, crossed over the Sea of Galilee and came to Capernaum, his own city. அப்பொழுது அப்படின்னு ஆரம்பிக்குது தமிழ்ல, அண்ட் தான் இங்கிலீஷ்லயே ஆரம்பிக்குது. ஸோ நமக்கு தெரியும் முந்தின அதிகாரத்துல என்ன நடந்தது. முந்தின அதிகாரத்துல அந்த கல்லறையில இருந்த 2 பிசாசு பிடிச்சவங்க ஆண்டவர்கிட்ட பெரிய சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க. பிரேத கல்லறைகளிலிருந்து பிசாசு பிடித்த 2 பேர் ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்றாங்க. ஆனா அவங்களோட ஹோல் பன்றிகள் கூட்டத்துக்குள்ள அந்த பிசாசு உள்ள நுழைஞ்சு அவங்க அழிச்சிட்டதுனால, பன்றிகள் அழிக்கப்பட்டதுனால அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, முந்தின வசனம் நம்ம பார்த்தோம் 8:34. அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவை எதிர்கொண்டு அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவர் வேண்டிக் கொண்டார்கள். எப்படி ஒரு சேட் ஸ்டேட்ல
அவங்க வந்து இங்கேருந்து போயிருங்க. நம்ம நேத்து சொன்னோம். அன்னைக்கு கடைசியா நம்ம பார்த்தோம். அந்த 2 பேரோட ஆத்துமாவ விட அவங்களோட பன்றி கூட்டத்தோட இழப்பு தான் அவங்களுக்கு பெருசா இருந்துச்சு. தே ஃபியர்ட் மோர் லாஸ். அதனால ஆண்டவரோட அந்த டே ஆஃப் விசிட்டேஷன் அவங்க இழந்து போனாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஆண்டவர் வந்து இப்போ படகு ஏறி கப்பர்நகூமுக்கு வந்துடுறாரு. யோசிச்சு பாருங்க, நீங்க இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஏசாமி எப்படியெல்லாம் ஹி குட் ஹவ் ரெஸ்பாண்டட். அவர் அவங்கள ஒருவேளை பனிஷ் பண்ணி இருந்திருக்கலாம். ஹி குட் ஹவ் டன் மெனி திங்ஸ். ஆனா ஆண்டவர் பாருங்க, ஹி இஸ் அ வெரி ஜென்டில் காட். இதோ நான் வாசற்படியில நின்று கதவை தட்டுறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு நான் திறந்தா ஐ கம் இன் அண்ட் டைன் வித் ஹிம். நான் உள்ள வந்து அவரோட சாப்பிடுவேன். அவங்க நீங்க போயிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே he just left them. See, Christ will not tarry long where he is not welcome. அவரை வேண்டாம்னு சொல்றவங்க கிட்ட ஆண்டவர் வந்து போராடிட்டே இருக்க மாட்டார். இப்போ நான் ஆண்டவரை நான் என்னை விட்டு போங்க, இல்ல ஆண்டவரை விட்டு நான் விலகுறேன் அப்படின்றதுனா இட் இஸ் ஃபார் ஹூஸ் லாஸ். யாருக்கு அது தீமை? நமக்கு தான் அது தீமை. இந்த கெடரீன்ஸ், அதான் அந்த பிளேஸ், கிரக்கசேனர் அப்படின்னு இருக்கு நினைக்கிறேன் தமிழ்ல 828ல. அந்த ஊர் மக்கள் வந்து தே ஃபியர்ட் மோர் லாஸ். இன்னும் நிறைய இழந்துருவோன்னு பயந்துட்டு ஆண்டவரை போங்கன்னு சொன்னோன்னே ஆண்டவர் போயிட்டார். எவ்வளோ ஒரு பெரிய ஒரு சேட் ஸ்டேட்ல. அண்ட் திசே திரும்ப அவர் அந்த இடத்துக்கு விசிட் பண்ணவே இல்லையா. இன் இஸ் 3.5 years ஆஃப் மினிஸ்ட்ரி ஆண்டவர் வந்து திரும்ப அந்த இடத்துக்கு வரவே இல்லைன்னு. இட் வாஸ் நாட் ஜஸ்ட் டே ஆஃப் ஜஸ்டிஸ், இட் வாஸ் ஆல்சோ டே ஆஃப் பேஷன்ஸ். ஏன்னா ஆண்டவர் வந்து நினைச்சிருந்தா அவங்கள ஒரு நிமிஷத்துல அழிச்சிருக்கலாம் முடியும். பட் அன்னைக்கு God had come to save them, not to kill. God had come to cure. அவரோட வல்லமைய அந்த இடத்துல வெளிப்படுத்துறதுக்கு தான் அவர் வந்தாரு. ஆனா அந்த மக்கள் வந்து அவரை சேர்த்துக்கல. See, those who drive Christ away from them. ஆண்டவர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம சிந்தனையில கூட நினைச்சாலும் ஓட்டு வஸ்தான் நமக்கு தான் அந்த சாபம். இந்த கால வேளையில நம்மளோட எல்லா பகுதிகளிலும், வாழ்க்கையில இருக்கிற எல்லா பகுதிகளும், ஆல் கம்பார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அவர் லைஃப், லெட்ஸ் இன்வைட் கிரைஸ்ட். அவரை நம்ம இன்வைட் பண்ணுவோம். ஆண்டவரே நீங்க வாங்க, நீங்க அதிபதியா இருங்க, யூ பி த லார்ட். என்னோட ஆஃபீஸ்னாலும் சரி, என்னோட கிச்சன்னாலும் சரி, என்னோட பிள்ளைங்களை பார்க்குற விஷயம்னாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், என்னோட ஃபினான்சஸ்னாலும் சரி, என்னோட சோஷியல் இன்டர்ஃபேஸ், மற்றவங்களோட பழகுற நேரமா என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இல்லாத ஒரு பகுதி நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. இந்த மக்கள் இருக்க இந்த முந்தின பகுதியில் இருக்க மக்கள் வந்து தே நெவர் ரியலைஸ்ட். அவங்க இன்னும் லாஸ்க்கு பயந்து ஆண்டவரை போக சொல்லிட்டாங்க. அந்த ஆண்டவர் வந்து பாருங்க, அப்பொழுது அவர் படவில் ஏறி, சச் அ ஜென்டில் காட், அ ஜஸ்ட் காட், அ பேஷண்ட் காட், நீ வேண்டாம் அப்படின்னு சொன்னனே ஆண்டவர் கிளம்பி போயிட்டு எங்க போறாரு, தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். என்ன ஒரு பியூட்டியில தம்முடைய பட்டணம் வந்து கப்பர்நகூமுக்கு வந்து வர்றாரு. எனக்கு கப்பர்நகூம்ல தான் அந்த ஃபுல் அதிகாரம் ரெக்கார்டட். இந்த முன்னாடி இருக்க ஊர்ல மக்கள் they asked him to depart. ஆனா இந்த ஊர் மக்கள் வந்து they received him. ஆண்டவர் வந்து அவருடைய சொந்த பட்டணம்னு சொல்லி அங்க வந்து பெரிய பெரிய அற்புதங்களை செய்யறாரு. நம்ம ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் ஹார்ட். ஆண்டவரே என் உள்ளத்துல வாங்க சுவாமி, நீங்க ராஜரீகம் பண்ணுங்க, உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்துங்கன்னு நம்ம when we are open to him, நம்மளோட வாழ்க்கை வந்து அவருடைய வல்லமையின் வாய்க்காலா, அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம மட்டும் அனுபவிக்கிறது இல்ல, டு பாஸ் இட் ஆன் அஸ் சேனல்ஸ். அவரோட ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் மாதிரி ஆண்டவருடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில வெளிப்படுறதுக்கு நம்மள வந்து ஒரு கருவி ஆண்டவர் பயன்படுத்த he is more than willing. கப்பர்நகூம் மக்கள் வந்து they enjoyed that privilege. பாருங்க 2வது வசனம், அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இப்ப கப்பர்நகூம் வந்துட்டாரு. இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இங்கிலீஷ்ல பாருங்க, they brought to him a man who was paralyzed. அந்த திமிர்வாதக்காரன், அந்த பால்சி அப்படின்றது வந்து ப்ரொக்ரெசிவா ஒரு ஒரு இதுவா செயல் இழந்துட்டே போகுமா. ஸோ he was totally paralyzed now, lying on a stretcher. ஆண்டவர் இப்போ எதை பார்க்கிறார் பாருங்க, அந்த மனுஷனை அவர்கள் எல்லாரும் பார்க்கறாங்க. பட் காட், சாமுவேல் ஆண்டவர் சொல்றாருல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். ஒருவேளை அவருக்கு முன்னாடி டிசேபிள்டா அந்த மனுஷன் திமிர்வாதக்காரன் படுத்திருந்தாலும், சீயிங் தேர் ஃபெய்த், அவங்களோட ஆக்டிவ் ஃபெய்த். ஏன் ஆக்டிவ் ஃபெய்த்? நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றது எப்ப ஆக்டிவ் ஆகும்னா, அந்த விசுவாசம் வந்து கிரியையோட சேர்த்து இருக்கணும். யாக்கோபு ரொம்ப அழகா எழுதுறாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கு அப்படின்னு. தே பிலீவ்ட் தட் தேர் ஃப்ரெண்ட் வில் பி ஹீல்ட். அதனால அது விசுவாசத்தோட உங்க வீட்டுல மட்டும் இருக்குல்ல,
அந்த 4 பேர் சேர்ந்து அவரை தூக்கிட்டு வராங்க. ஸ்ப்ரிங்கிங் ஃப்ரம் கான்ஃபிடன்ஸ், ஆண்டவரால முடியாதது ஒன்றும் இல்லைன்னு விசுவாசிச்சு எடுத்துட்டு வராங்க. அவங்களோட விசுவாசத்தை பார்த்துட்டு ஏசாமி இந்த திமிர்வாதக்காரனை நோக்கி என்ன சொல்றாரு? பயப்படாத, திடன் கொள். அப்புறம் யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? யுவர் பெனல்டி இஸ் பெய்ட், த கில்ட் இஸ் ரிமூவ்ட், சி ஃபர்கிவன் அப்படின்றதான் அர்த்தம். இந்த பாவம் செஞ்சதுனால இதுக்கான ஒரு சம்பளம் இருக்கு. அந்த சம்பளம் வந்து மரணம் தான். அந்த மரணம் அப்படின்ற சம்பளம் வந்து இட் இஸ் பீங் பெய்ட் on the guilt. அது வந்து இட் இஸ் பின் ரிமூவ்ட். அதனால ஆண்டவரோட நீ சமமான சரியான நிலைமையில நீ I've restored you to right standing. திரும்ப நீ மனம் திரும்பி ஆண்டவரோட நல்ல உறவுக்கு வந்துட்டு அதனால உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. எவ்வளோ நிறைய ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இந்த திமிர்வாதம் அப்படின்றது வந்து கிராஜுவல் பராலிசிஸ், ஒவ்வொரு அங்கங்கமா செயலிழந்து போயிட்டே இருக்கு. ஸோ திஸ் மேன் இஸ் அனேபிள் டு ஹெல்ப். அவரால் ஒண்ணுமே செஞ்சுக்க முடியாது. இன்னொருத்தர் ஒரு உதவி இல்லாம அவனால அந்த திமிர்வாதக்காரனால எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அவனுக்கு இருந்த பெரிய பொக்கிஷம் பாருங்க, 4 ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலவேளையில நம்ம சுத்தி பார்க்கணும். ஒருவேளை பிசிக்கலா திமிர்வாதக்காரனா சரீர பிரகாரமான உபாதையை அனுபவிக்கிறவங்க ஒரு வேலை இருக்கலாம். ஆனா அதே நேரத்துல ஆவிக்குரிய விதத்துல paralyzed people, spiritually paralyzed, mentally paralyzed, emotionally paralyzed மக்கள் நிறைய பேர் நம்மளை சுத்தி இருக்காங்க. அவங்களுக்கு ஆண்டவரே என்னை இந்த ஒரு ஒன் ஆஃப் த 4 ஃப்ரெண்ட்ஸா மாத்துங்க சுவாமின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். டு வி ஹாவ் ஐஸ்? நம்மளை சுத்தி இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில முடங்கி கிடக்கிற, இமோஷனல் லைஃப்ல முடங்கி கிடக்கிற, கண்ணீரின் பாதையில போற மக்களை காண்றதுக்கு நம்மளுக்கு கண்கள் இருக்கா? நம்மளுக்கு செவிகள் இருக்கா? நமக்கு விசுவாசம் இருக்கா? He had 4 friends. அவனுக்கு எதுவுமே இல்லைனாலும் அன்பு, விசுவாசம், நம்பிக்கை எல்லாமே அவங்க கிட்ட இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்க? இயேசு சுவாமி கிட்ட அவங்களை கொண்டு வந்தாங்க. See, Christ had an eye for their faith. அவங்க விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார். அவங்க நல்லா தெரியும், விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். காட்டுக்களவு விசுவாசம் இருந்தாலும் நீ மலையை பார்த்து பெயர்க்க சொன்னாலும் போயிடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். See, God honors faith. நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் இவ்வளோ பெரிய விசுவாசம் நான் கண்டதில்லையே அப்படின்றார் இயேசு சுவாமி. இந்த ஃபெய்த் தான் சாத்தானுக்கும் பெரிய டார்கெட். நம்ம சூழ்நிலை மாறுறப்போ, நம்மளுக்கு கஷ்டமான நேரங்கள் வரப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அடி வாங்குறது விசுவாசம் தான். ஆனா இந்த காலை வேளையில நம்மளோட ஃபெய்த் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால பேதுரு எழுதுறாரு, யுவர் ஃபெய்த் விச் இஸ் மோர் ப்ரெஷியஸ் தென் கோல்டு. தங்கத்தை விட, பொன்னை விட மிக விலையுயர்ந்த உங்களோட விசுவாசம் வந்து இட் இஸ் பீங் ரிஃபைன்டு. எல்லா வாழ்க்கையில வர எல்லா சூழ்நிலைகளும் இட் இஸ் அ ரிஃபைன்மெண்ட் ஆஃப் அவர் ஃபெய்த். இந்த 4 மக்கள் பாருங்க, 4 ஃப்ரெண்ட்ஸ். விசுவாசம் என்ன மாதிரி விசுவாசம் பாருங்க? ஸ்ட்ராங் ஃபெய்த், ஹம்பிள் ஃபெய்த், அண்ட் ஆக்டிவ் ஃபெய்த். அண்ட் இன்னொன்னு பாருங்க, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபெய்த், ஹி saw தி ஹேபிட் ஆஃப் ஃபெய்த். அப்படின்னா அந்த ஃபெய்த் அண்ட் ஆக்ஷன். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல உட்காந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கல. அந்த அந்த விசுவாசம் வந்து இட் பிகேம் இன்டு ஆக்ஷன். ஏன் அது ஸ்ட்ராங் ஃபெய்த் பாருங்க? தே ஃபர்ம்லி பிலீவ்ட், இயேசுசாமியால என்னோட சகோதரனுக்கு, என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும், அவரால் சுகமளிக்க முடியும். ஏன் ஹம்பிள் ஃபெய்த்து? இயேசுசாமி போய் நம்ம கூட்டிட்டு வரலாம் வீட்டுக்கு அப்படின்லாம் அவங்க நினைக்கல. இன்னொரு செஞ்சுரியன் சொல்லுவாங்களா, ஆண்டவரே நீங்க என்னோட வீட்டுக்கு வரதுக்கு நான் தகுதி இல்லைன்னா, அந்த மாதிரி he felt, they all felt that. அவ்வளோ பெரிய ஆண்டவர் நமக்கு, நம்ம ரூஃப்க்கு கீழே வரத்துக்கு நம்ம பாத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றாங்க, தூக்கிட்டு போறாங்க. இன்னொரு பேசேஜ்ல வந்து இடம் இல்லாதனால கூரையவே பிரிச்சு இறக்குனாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். இட் வாஸ் அ ஸ்ட்ராங் ஃபெய்த், இட் வாஸ் அன் ஹம்பிள் ஃபெய்த். அது மட்டும் இல்லை, இட் வாஸ் அன் ஆக்டிவ் ஃபெய்த். எந்த அப்டக்கிள் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன தடங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு போய் ஆண்டவரை பார்க்கிறோம். See, Christ noted their active faith. இந்த ஃபெய்த் அண்ட் ஆக்ஷன். இந்த காலையில விசுவாசம் இருக்கணும், விசுவாசத்துல பலப்படணும், விசுவாசத்தின் நிமித்தம் நம்மளோட கிரியை வரணும். அது நிமித்தம் மக்கள் வந்து ஆண்டவரை குளோரிஃபை பண்ணணும், மகிமைப்படுத்தணும். அது நிமித்தம் அடுத்தவங்களுடைய வாழ்க்கை வந்து தொடப்படணும். அவங்க வாழ்க்கையில ஒரு மாறுதல், there should be transformation. இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு பாருங்க, ஸ்ட்ராங் ஃபெய்த், ரொம்ப பலமுள்ள விசுவாசம், தாழ்மையான ஒரு விசுவாசம், சுறுசுறுப்பான ஒரு ஆக்டிவ் ஃபெய்த் இருந்துச்சு. அண்ட் கிரைஸ்ட் saw that faith. ஏசாமி அந்த விசுவாசத்தை பார்க்கிறார். பார்த்துட்டு
நம்ம சொன்னோம்ல, ஆண்டவர் வந்து முகத்தை மட்டும் பார்க்கறது இல்ல, அவர் உள்ளத்தை பார்க்கறாரு. ஸோ பிசிக்கல் கண்டிஷனை பார்க்கறாரு அந்த மனுஷனுக்கு. நான் இப்போ பேரலைஸ்டா இருக்கான், பெட்ல இருக்கான், இம்மொபைலா இருக்கான். ஆனா இஸ்லாமி அவனை பார்த்து என்ன சொன்னாரு? மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாருங்க, ஜீசஸ் நோஸ் த ப்ராப்ளம். எது உண்மையான ப்ராப்ளம் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்ம வெளியில பார்க்கறது வந்து வாட் வி சி அவுட் சைட் இஸ் நிறைய அந்த ஐஸ்பர்க்ஸ்க்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, கடல்ல கடல்ல மிதந்துட்டு இருக்க ஐஸ்பர்க்ஸ் மேல வந்து டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்னு ஒரு ஃபேஸ் டிப் மட்டும் தான் தெரியுமா, கீழே வந்து அதோட எத்தனையோ மடங்கு பெருசா இருக்கும். ஒருவேளை மக்கள் அவனோட திமிர்வாதத்தை மட்டும்தான் பார்த்தாங்க. ஆனா கிரைஸ்ட் saw the root of it. அதோட காரணத்தையும் ஆண்டவர் பார்த்தாரு. பார்த்துட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவன் திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, சன். நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படுறப்ப, கண்ணீரின் பாதையில போறப்ப, we fail to realize that we are children of God. சாத்தான் நம்மளுக்கு சொல்றதே அதான். அவ்வளவுதான், ஆண்டவர் நீ கைவிட்டுட்டார், இதுக்கு மேல உனக்கு ஹோப்பே கிடையாது, உன் ஜபம் இந்த கூரையை விட்டு கூட தாண்டாது, அப்படி சொல்லிதான் சாத்தான் நம்மள வந்து ரொம்ப அஹ், ஆம், கேள்வி கேட்கவும் பேக்ஸ்லைட் பண்ணவும் வைப்பான். பட் we should understand, நம்ம வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை போனாலும் நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்ற அந்த ரிலேஷன்ஷிப்பை எதுவுமே பாதிக்க முடியாது. we are not defined by our circumstance. சூழ்நிலை வந்து நம்மளை வந்து டிஃபைன் பண்றதே கிடையாது. ஒருவேளை நான் எத்தனை வருஷமா அவர் இந்த திமிர்வாதத்தினால அவர் சஃபர் பண்ணாருன்னு தெரியல, திமிர்வாதக்காரனா இருக்கான். ஒருவேளை இந்த சிக்னஸ் அவனோட பாவத்தை நிமித்தமா கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க, மகனே, சன். ஆல்வேஸ் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுற புத்திர ஸ்வீகாரத்தோட அந்த ப்ரிவிலேஜ், அந்த மேன்மையை மட்டும் நம்ம மறந்துடவே கூடாது. அண்ட் இட் வாஸ் அ ஃபாதர்லி டிசிப்ளின். ஒருவேளை எல்லா வீட்டையும் பாவத்தினால வர்றதில்லை. யோவான் 9 ஆண்டவர் இதை கிளாரிஃபை பண்றாரு. அந்த பிறவிக்குருடன் இருக்கிறப்போ டிசைபிள்ஸ் கேட்கறாங்க, இது இவனோட பாவத்தினால வந்ததா, அவனோட பேரண்ட்ஸோட பாவத்தினால வந்ததா? ஆண்டவர் சொல்றாரு, இது இவனோட பாவமும் இல்ல, அவனோட பெற்றோர்களோட பாவம் இல்லை, இது தேவனுடைய மகிமைக்காக வந்தது. ஸோ தெர் ஆர் சர்டன் சிக்னஸஸ். ஆண்டவருடைய மகிமை விளங்கணுன்றதுக்காக சில நேரம் ஆண்டவர் சில விஷயங்களை அனுமதிக்கிறார். ஆனா இவனோட வாழ்க்கையில இட் வாஸ் ரிசல்ட் ஆஃப் சின். அதனால ஆண்டவர் சொல்றாரு, மகனே, நீ பாவத்தோட விளைவை நீ சந்திச்சிட்டு இருக்க, பட் திஸ் இஸ் மை ஹேண்ட் ஆஃப் அ ஃபாதர்லி டிசிப்ளின். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிக்ஷிக்கிறது போல நான் நீ சிக்ஷிக்கிறேன், யுவர் ஸ்டில் மை சன். எவ்வளவு மனசுக்கு ஆறுதலா இருந்திருக்கும்ல. ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஆறுதல் உண்டு பாருங்க. சங்கீதம் 94 சங்கீதக்காரன் எழுதுவார்ல, என் கால்கள் சறுக்குதுன்னு சொல்றப்போ உங்களுடைய ஆறுதல்கள் பெருகிட்டு இருந்த when my foot slips, your hand upholds meன்னு சொல்லிட்டு, இந்த multitude of anxieties within my heart, என்னுடைய இருதயத்துல வேதனைகள் பெருகுகையில், your comforts delight my soul, உங்களோட ஆறுதல்கள் பெருகிட்டுன. ஸோ இந்த காலையில நம்ம சோர்ஸ் ஆஃப் அஃப்ளிக்ஷன் என்ன வேணா இருக்கலாம், ஆனா we have a God of all comforts. நம்மள சகல வித ஆறுதல்களினால நிறைக்கிற தேவன். மகனேன்னு கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாரு, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பி ஆஃப் குட் சியர், பி ஆஃப் குட் சியர். ஆண்டவரை நம்புற யாருமே பயந்து ஹோப்லெஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம டிக்ஷனரியிலே இருக்கக்கூடாது. பார்த்துக்காங்க, நிறைய நேரம் நிறைய வருடங்களா சில விஷயங்களுக்கு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே என்லெஸ்ஸா இம்பாசிபிள், இனிமே இது நடக்காது அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் வந்துட்டு we go hopeless. ஜார்ஜ் மலர் தான் இதுவார், there is nothing called hopelessness for a Christian. நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையே கிடையாது. ஏன்னா in Christ own time help will come. ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிற நேரத்துல, வினாடியில, அவரோட வழியில, in his own way, in his own time, help will come. அதனாலதான் இந்த திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, திடன்கொள், be cheerful. இந்த காலையில உங்களை நம்மளுடைய ஏதாவது ஒரு பயமோ திகிலோ இருந்தா, இட் மீன்ஸ் நம்ம இன்னும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னு அர்த்தம். ஏன்னா ஹவர் கிரேவ் ஆர் சிச்சுவேஷன் இஸ், எவ்வளவு பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும், மகனே திடன்கொள், இதுதான் ஆண்டவரோட வார்த்தை. பி ஆஃப் குட் சியர். கடல் கொந்தளித்து அவ்வளவுதான் செத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஆண்டவர் சொன்னாரு, பி ஆஃப் குட் சியர், பயப்படாத. ஏன்னா இந்த வியாதிக்கு காரணம் பாவமா இருந்தா,
ஐ கேன் ஃபர்கிவ் யூ. இந்த வியாதிக்கு என்ன காரணமா இருந்தாலும் ஐ ஹாவ் தி அத்தாரிட்டி. என்னால என்னால கம்ப்ளீட் ரெக்கவரி கொடுக்க முடியும். பாவத்தையும் மன்னிக்க முடியும். சரீர பிரகாரமான சுகத்தையும் கொடுக்க முடியும். ஸோ நான் ஒவ்வொரு நாளும் பயப்படுறப்ப இட் ஜஸ்ட் மீன்ஸ் ஐ எம் கொஸ்டினிங் காட்ஸ் எபிலிட்டி. ஆண்டவரால செய்ய முடியுமா அப்படின்னு ஆண்டவரோட வல்லமையை நான் கேள்வி கேட்கறதுக்கு தான் அர்த்தம். நான் ஒவ்வொரு நாளும் பயப்படுறப்போ ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, திடன்கொள். ஏன்னா உன் சூழ்நிலையை மாற்ற என்னால முடியும். பார்க்கிற விஷயங்கள், பார்க்காத விஷயங்கள். பார்க்கறாங்க சார், பெட்ல படுத்திருக்கான், அவனுக்கு அவனோட எந்த லிம்ஸ், எந்த எலும்பு, ஜாயின்ஸ் எதுக்குமே பலன் கிடையாது. நோ ஸ்ட்ரென்த், ஹிஸ் டோட்டலி வீக். பார்க்காத ஒரு விஷயத்தையும் ஆண்டவர் பார்த்தாரு. அவனோட பாவங்களை எல்லாம் பார்த்தார். ஆண்டவர் சொல்றாரு, பார்க்கிற விஷயம், பார்க்காத விஷயம் எல்லாத்துக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு. மகனே திடன்கொள். எசேக்கியா ராஜா சுகம் கிடைச்ச பிறகு அழகா எழுதுறாரு. ஏசாயா 38:16-17 வாசிச்சீங்கன்னா, என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர். தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவன் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். யூ ரெஸ்டோர்ட் மீ டு ஹெல்த் அண்ட் லெட் மீ லிவ். பெரிய விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டு 15 வருஷம் சுகம் பெற்று வாழ்க்கை பெற்று கொடுத்தாரு. அப்புறம் எழுதுற பாருங்க, in your love you kept me from the pit of destruction, you have put all my sins behind your back. Physical healing, emotional healing, mental healing, spiritual healing, இதெல்லாம் one full package. எங்கன்னா ஆண்டவருடைய பிரசன்னத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல வரணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும். இப்போ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே 3வது வருஷம் பாருங்க, அப்பொழுது வேத பாரகரில் சிலர் இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். Some of the scribes said to themselves, this man blasphemies. ஆண்டவர் செய்யறது, ஆண்டவரால மட்டும் செய்ய முடிகிற விஷயங்களை இவர் கிளைம் பண்ணி இவர் தேவ தூஷணம் பண்றாங்க. இந்த பாபிலோன்ல இருந்து அவங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அந்த டெம்பிள் கட்டின பிறகு ஜூவிஷ் சொசைட்டில அந்த சினகாக்ல ஸ்கிரைப்ஸ், பாரசீஸ், வேற தியாலஜிக்கல் பேக்ரவுண்ட்ஸ் வந்துருச்சான். இஸ்ரா கெல்லாம் அதுக்கப்புறமே ஸ்கிரைப்ஸ், பாரசீஸ், சாடுசீஸ் எல்லாரும் ஒவ்வொரு சித்தாந்தங்களை கிளைம் பண்ணிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அந்த மாதிரி குரூப்ஸ் இருந்தாங்க. அவங்க தான் என்ன பண்றாங்க, இயேசுசாமி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னோடனே இது கண்டிப்பா தேவ தூஷணம் தான். ஏன்னா தேவனால மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. they said within themselves தான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். நம்மளோட எல்லா சீக்ரெட் விஸ்பரிங்ஸ், நம்ம இருதயத்தின் ஆழத்துல இருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு முன்னாடி லவுட் ஸ்பீக்கர்ல சொல்ற மாதிரிதான். இட் இஸ் பேர் ஓப்பன் பிஃபோர் ஹிம். இன்னொரு விஷயம் பாருங்களேன், தி கிரேட்டஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஹெவன்ஸ் பவர். பரலோகத்துல இருந்து ஆண்டவருடைய வல்லமை இப்ப இறங்கி வரப்போகுது. எதுக்கு? பாவம் மன்னிக்கப்பட்டு சரீரத்திலே விடுதலை வரப்போகுது. ஆனா அந்த இன்ஸ்டன்ஸ், அந்த ஒரு நொடிய சாத்தான் எப்படி பார்த்தான் பாருங்க, உலகம் எப்படி பார்த்துச்சு. The greatest instance of heaven's power and grace is branded with the blackest note of hell's enmity. இவன் தேவ தூஷணம் சொல்றான் அப்படின்னு மக்கள் பார்த்தாங்க. எவ்வளவு இப்படிதான் இதுதான் இங்க வேர்ல்ட் வியூ, ஆண்டவரோட வியூ. ஆண்டவரோட வியூ என்ன? அந்த திமிர்வாதக்காரனோட விடுதலையின் நொடி அது, விடுதலையின் நேரம் அது. நாட் ஜஸ்ட் சரீர பிரகாரமான விடுதலை இல்லை, ஆவிக்குரிய பிரகாரமாக பரலோகத்தின் வல்லமையும் கிருபையும் அவனை தொட்டு அவனை மன்னிச்சு அவனுக்கு புது பலன் கொடுக்க போற நொடிய ஹெல்ஸ் வியூ, நரகத்தோட சாத்தானோட மனுஷனோட வியூ என்ன? தெய்வ தூஷணம். ஆனா இதுதான். தட்ஸ் வை இது இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது, தேவனுடைய பிள்ளைக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏதுன்னு பவுல் எழுதுறாருல. அவங்க 2 பேரோட வேல்யூ சிஸ்டம் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். எனக்கு 2 வேணும்னு நம்ம வாழவே முடியாது. யூஆர் ஐதர் ஆன் காட் சைட் ஆர் ஆன் த வேர்ல்ட் சைட். அந்த மக்கள் அப்படி பேசுறத பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஜீசஸ் நோயிங் their thoughts said, why do you think evil in your hearts? இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்கள் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? See, he charges them. பாருங்க, தாட்ஸ் ஆர் சீக்ரெட், தாட்ஸ் மே பி சடன். திடீர்னு கூட நம்மளுக்கு சிந்தனை வரலாம், யாரும் தெரியாத நேரத்துல வரலாம். ஆனா எபிரேயர் 4:12-13 வாசிக்கிறோம், இட் இஸ் நேக்கட் பிஃபோர் காட். ஆண்டவருக்கு முன்பாக எல்லாம் ஓப்பன். ஏன்னா அவருடைய டபுள் எட்ஜ்டு சோர்ட் மாதிரி அவரோட வார்த்தை ஊடுருவி பாயும். இட் கேன் செப்பரேட் போன் ஃப்ரம் மேரோ.
தூரத்துல இருந்து நான் வாயில இருந்து வார்த்தை வரதுக்கு முன்னாடி நீங்க அறிஞ்சிருக்கீங்கன்னு சங்கீதம் 139 சங்கீதக்காரன் சொல்றாரு. ஸோ காட் ஹஸ் பர்ஃபெக்ட் நாலேஜ். ஆண்டவர் அவங்க என்ன வாய் திறந்து சொல்லல தேவதூஷணம்னு. ஆண்டவர் சொல்றா, நீங்க ஏன் அப்படி சிந்திக்கிறீங்க? See, there is a great deal of evil and sinful thoughts. நிறைய நேரம் நம்ம தப்பு செஞ்சா தப்புன்னு நினைக்கிறோம். தப்பான வார்த்தைகள் பேசிட்ட தப்பு, எதுவும் தப்பு தான். ஆனா சிந்தனைகள் பாருங்க, இந்த லாஸ்ட் லைன், sins that begin and end in the heart, இருதயத்திலே தொடங்கி இருதயத்திலே முடிஞ்சிருது. They are also very dangerous. சப்பான வேறு, கில்ட், hatredness, உள்ள இருக்கிறது எப்படி வெளியே வந்துரும், தட் இஸ் செகண்டரி திங். அப்படியே சில விஷயங்களை நம்ம உள்ளத்திலே வச்சு பதுக்கி லாக் பண்ணிக்கிட்டா கூட யூ கேனாட் க்ளோஸ் இட் பிஃபோர் காட். ஆண்டவருக்கு முன்பாக எதையும் நம்ம மறைக்க முடியாது. பாருங்க, இருதயத்திலயும் ஆரம்பிச்ச ஒரு வழி இருதயத்திலயும் அந்த பாவங்கள்லாம் முடிஞ்சிடலாம். ஆனா ஆண்டவர் வந்து he cannot tolerate that. இந்த காலையில ஆண்டவரே, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கருணத்தில் ஞானத்தை தெளியப்படுத்துகிறீர். இந்த சங்கீதம் 51 சங்கீதக்காரன் சொல்றது போல ஆண்டவர் அப்படி அவரோட ஃபிளாஷ் லைட் அடிச்சு நம்மளோட டார்க் கார்னர்ஸ் பாக்குறப்ப மே he find truth. அப்புறம் சொல்றாரு பாருங்க இசாமி, now he is arguing with him. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? which is easier? your sins are forgiven. உன் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, அதுக்கான எல்லா it has been paid அப்படின்னு சொல்றதா, get up and walk. அதுக்கு என்ன அர்த்தம் பாருங்க, ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல, both are possible for God, both are impossible for man. அவர் சொல்றாரு, ஹியூமன் பீயிங் மார்டல்ஸ் ஆர் ஃபிளஷ் அண்ட் பிளட்டோட நின்று பார்த்துட்டு இருக்க உனக்கு இது ரெண்டுமே சொல்ல முடியாது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது, திமிர்வாதனை பார்த்து எழுந்து நடன்னு சொல்ல முடியாது. ஆனா இது ரெண்டுமே ஆண்டவருக்கு எளிது. ஆண்டவருக்கு எளிது. ஆண்டவருடைய மகனாகிய மேசியாவாக இந்த உலகத்துல வந்திருக்கிற எனக்கு both are easy, both are the same. He just says, Father has committed. பிதானவர் எல்லா அத்தாரிட்டியும் எனக்கு கொடுத்திருக்காரு. எழுந்து நடன்னு சரீர பிரகாரமான சுகம்னாலும் சரி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்ற ஆவிக்குரிய ஒரு விடுதலையா இருந்தாலும் சரி, both are easy for me. ரெண்டுமே என்னோட பவர்க்குள்ளதான் இருக்கு. For guilt to be removed and for pardoning of sinனாலும் சரி, ஹெல்த் இந்த பாடினாலும், ரிப்பென்டன்ஸ்னாலும் சரி, ஹெல்த் இந்த பாடினாலும் சரி, அதுக்கு அதிகாரம் எனக்கு உண்டு. யோவான்ல நிறைய ஆண்டவர் இந்த அவருக்கு அவரோட அத்தாரிட்டி அண்ட் ரைட்ஸ் குறித்து பேசுறாரு. இந்த எக்ஸாம்பிள்ல ஹீஸ் டெல்லிங், see both are easy for me. அப்புறம் சொல்றாரு பாருங்க 6வது வசனம், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். But so that you may know that the Son of Man has authority and power on earth. மனுஷகுமாரனான அந்த உலகத்துக்கு வந்திருக்கேன், எனக்கு அத்தாரிட்டி இருக்கு, பவர் இருக்கு. எதுக்கு? சரீர பிரகாரமான உபாதைகளை இருந்து விடுதலை கொடுக்க மட்டும் இல்ல, பாவங்களையும் மன்னிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு he says, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ. பாருங்க, he proves it, his power in the kingdom of nature. இந்த அண்ட சராஸ்திரத்தை படைத்த தேவன் நானு எல்லா விதமான வியாதியையும் குணமாக்க முடியும், பாவத்தை மன்னிக்க முடியும். See, by his power, அவரோட வல்லமையினால எல்லாத்தையும் அவர் சுகமாக்கினாரு. By his compassion, அவரோட அன்புனால, அவரோட பிச்சினால மனுஷங்களை பாவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்ல, சரீர பிரகாரமான சுகத்தையும் கொடுத்தாரு. He who has power to remove the punishment had also the power to remit the sin. பாவத்துக்கான பெனல்ட்டியை கொடுத்து சரீர பிரகாரமான உபாதையை மாத்தினார். கால்சி, அந்த திமிர்வாதம் வந்து இட்ஸ் a symptom of the disease of sin. இருதயத்துல அவன் வச்சிருந்த பாவத்தோட எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷனா தான் இருந்துச்சு. அவன் சுத்தி இருக்கிறவங்க உடலை பார்த்தாங்க, ஆண்டவர் வந்து பின்னாடி இருக்கிற பாவத்தை பார்த்தாரு. See, அந்த அத்தாரிட்டி அண்ட் பவர், அந்த ரெண்டு வார்த்தையும் வெரி இம்பார்ட்டன்ட். The term authority was the word for right, power, எல்லாத்துக்கும் வெரி ஸ்ட்ராங் வேர்ட் that implies ஆண்டவர் வந்து மேசியா, அவர் தெய்வம் அப்படின்றத
ஈக்குவேட் பண்ற வார்த்தைகள் தான் அத்தாரிட்டி அண்ட் பவர். ஹீ இஸ் சூப்பர் நேச்சுரலி எம்பவர்டு. ஒருவேளை அந்த யூதர்கள் வந்து ஒரு மிலிட்டரி லீடரா தான் பார்த்தாங்க. ரோம சாம்ராஜ்யத்துல இருந்து அவங்களுக்கு விடுதலை கொண்டு வர ஒரு மிலிட்டரி லீடரா தான் மேசியா பார்த்தாங்க. ஆனா ஏசாமி வந்து நீங்க நிறைய வசனங்கள் இருக்கு, நீங்க அப்புறம் வாசிச்சு பாருங்க, ப்ரொக்ரெசிவா ரிவீல் பண்றாரு. ஒரு மிலிட்டரி லீடரா சண்டை போட்டு ரோமன் எம்பையர்ல இருந்து விடுதலை கொண்டு வர ஒரு மேசியா கிடையாது. இந்த பாவத்து நிமித்தம் வர சாபத்தையும் நீக்கி, கில்ட் அந்த பவர் ஆஃப் சின்ல இருந்து நீக்கி, மரணத்தையும் பாதாளத்தையும் மேற்கொண்டு உயிரோடு எழுந்து நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் தான் மேசியா அப்படின்றத வந்து ஆண்டவர் ப்ரொக்ரெசிவா ரிவீல் பண்றாரு. 7வது வசனம் பாருங்க. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு ஆண்டவர் சொன்ன உடனே இம்மீடியட்லி அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். and he got up and went home. எப்படி healed and forgiven. எப்படி அவன் போறான்? சரீரத்திலையும் சுகம், ஆவியிலையும் எல்லா பாவங்கள் மன்னிக்கிறது. இது இம்மீடியட் கியூர். சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவங்களோட எண்ணங்கள்ல வந்து அகேன்ஸ்டா இருந்தா கூட ஆண்டவர் சொல்றாரு, எழுந்த உன் படுக்கை. அந்த ஆண்டவருடைய வார்த்தை எப்படி வந்துச்சு? லாஸ்ட் லைன் பாருங்க, ஹீலிங் வேர்ட், குவிக்கனிங் வேர்ட், ஸ்ட்ரெங்தனிங் வேர்ட். இந்த கால வேளையில நிறைய நேரம் நம்ம சோர்ந்து இருக்க திமினாதக்காரன் மாதிரி பிசிக்கலா இல்லாட்டி கூட இமோஷனலா, மென்டலா, பிசிக்கலா அப்படியே கூனி குறுக்கி இருக்கிறப்போ நிறைய நேரம் சாத்தா என்ன பண்ணுவானா, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கும் ஆண்டவர்கிட்டையும் வர்றதுக்கு விடவே மாட்டான். ஆண்டவரையே கேள்வி கேட்டுட்டு ஏதோ ஒரு பக்கத்துல இருப்போம். ஆனா இந்த கால வேளையில புரிஞ்சுக்கணும், எந்த சூழ்நிலைனாலும் கம் டு ஹிம். அவர்கிட்ட வந்துடணும். ஆண்டவர் சொல்ற கம், எத்தனை வாங்கன்னு சொல்றாரு. வருத்தப்பட்ட வர சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்க, தாகமா இருக்கவங்களை என்னிடத்துல வாருங்க. when you come to him, அவருடைய வார்த்தை நமக்கு செவியில படும். அவருடைய வார்த்தை என்ன மாதிரி வார்த்தை? சுகமளிக்கிற வார்த்தை, நம்மளை உற்சாகப்படுத்துற word that quickens us. யோசிச்சு பாருங்க, அவனுடைய எலும்பெல்லாம் பலனற்று இருந்துச்சு. எப்படி பலன் வந்துச்சு? அவருடைய வார்த்தை. he sent forth his word and he healed their disease. நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம். அவருடைய வார்த்தையில வல்லமை இருந்துச்சு, அவருடைய வார்த்தையில பலன் இருந்துச்சு, அவருடைய வார்த்தையில டெலிவரன்ஸ் இருந்துச்சு. திஸ் மார்னிங் கம் டு ஹிம். அவர்கிட்ட வந்து, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை, let it touch me, let it heal me, let it quicken me, let it strengthen me. அதுதான் நம்மளோட ஜெபமா இருக்கணும். இந்த திமிர்வாதக்காரனால வர முடியாது பாருங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தை அவனை தொட்டுச்சு. என்ன பண்ணா? உடனே என்ன பண்ணிட்டான்? படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து வீட்டுக்கு போயிட்டான். எதுக்கு ஆண்டவர் படுக்கை எடு அப்படின்னு சொல்றாரு? to show that the healing was perfect. திருப்பி பெட்ல தூக்கிட்டு போயிருக்கலாம், திருப்பி பெட்டையே தூக்கிட்டு போறான். அவன் பலன் இல்லாத இருந்த எல்லா எலும்புகளும், லிம்ஸும் he had strength to carry. புது பலன் வந்துருச்சுன்னு let the people know. ஆண்டவர் நல்லா புரிஞ்சுக்கணும். விசுவாசத்தோட ஆண்டவர் கிட்ட வரப்ப ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில he will make us a display of his power. அவரோட வல்லமையை வெளிப்படுத்துற ஒரு சரீரமா, ஒரு பர்சனா ஆண்டவர் நம்மளை மாத்துவார். ஜஸ்ட் டு ஷோ அவனோட எல்லாத்துலயும் பலன் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு. அவன் எழுந்து நடக்கிறதே பெரிய விஷயம். படுக்கை வேற எடுத்துட்டு போனான். அது மட்டும் இல்ல, எங்க போனா? வீட்டுக்கு போனான். யோசிச்சு பாருங்க, அவன் வீட்டுல what was he till now? He was a burden till now. அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருப்பாங்க, அவனுக்கு எல்லா காரியத்துக்கும் somebody would have helped him. கண்டிப்பா சொல்லையோ சொல்லாமலோ ஒரு பேர்டனா தான் இருந்திருப்பான். நான் ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, will make you a blessing. நீ எந்த இடத்துல ஒரு பேர்டனா இருந்தியோ அந்த இடத்துல உன்னை பிளெஸ்ஸிங்கா வைப்பேன். அதுதான் ஹீலிங். வாட் இஸ் ஹீலிங்? பிசிக்கல் ஹீலிங் ஆனாலும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ஆனாலும், எந்த இடத்துல நான் ஒரு பேர்டனா இருந்தேன் அந்த இடத்துல நான் உன்னை ஆசீர்வாதமாக யோசிச்சு பாருங்க. சாமி கூடயே கூட்டு போயிருக்கலாம். கூடயே கூட்டு போய் ஒரு டெஸ்டமெண்ட் ஆஃப் என்னால் இவ்வளோ அற்புதங்கள் செய்ய முடியும்னு காமிக்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபா கூட்டிட்டு போயிருக்கலாம். பட் ஜீசஸ் நெவர் டிட் தட் பிகாஸ் he never needed that. அப்படிலாம் ஆண்டவருக்கு தேவையே கிடையாது. அவருடைய வார்த்தையில பரிபூர்ண ஹீலிங் உண்டு. அவனுக்கு பலன் கிடைச்சதுன்னு காமிக்கிறதுக்கு படுக்கை எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னாரு. திருப்பி எந்த இடத்துல நீ ஒரு பாரமா இருந்தியோ அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதமா இருந்து சொல்லி நீ வீட்டுக்கு அனுப்பிச்சார். தட் இஸ் த சேஞ்ச் தட் காட் கேன் கிவ் அஸ். தலை குனிஞ்சு இருக்கிற இடத்துல தலையை நிமிர்ந்து வைக்கிறதே. ஏன்னா அவரை நோக்கி பார்த்த முகம் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அதுக்கப்புறம் ஹாசம் அடைந்துன்னு வாசிக்கிறோம் பாருங்க. 8வது வசனம், கடைசி வசனம். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அந்த crowd saw this, they were awestruck.
அந்த ஆச்சரியப்பட்ட அப்படின்ற வார்த்தை வந்து பயங்கர ஸ்ட்ராங் கிரீக் வேர்டு இருக்கு. அதுக்கு அந்த ஆஸ்ட்ரக், தே glorified God, they praised God. எதுக்கு? மனுஷருக்கு இவ்வளோ அத்தாரிட்டி அண்ட் பவர் கொடுத்த ஆண்டவர். See, Jesus spoke. அந்த காலத்துல இருக்க அந்த ஸ்கிரைப்ஸ் நான் சொன்னேன்ல, சாரி, எஸ்ராக்கு அப்புறம் வந்து அந்த வேதபாதர் பாருங்க, அவங்க எல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடை வச்சுட்டு, அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சு, நிறைய பிரிவினை வச்சுட்டு, they never had the authority and power to teach. ஏசாமி வந்து சத்தியத்தை இவ்வளோ அத்தாரிட்டியோட பேசுறாருன்றதே மக்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. ஏன்னா அந்த ஜெனரேஷன்லயே அவங்க கேட்டதில்ல. இட் வாஸ் நாட் ஜஸ்ட் டீச்சிங். அவர் ஊமைகள் மட்டும் இல்ல, இந்த மாதிரி அற்புதங்கள் செய்யறப்ப அவர் பேசுற வார்த்தைகள், அவரோட அதிகாரத்தை பார்த்து people marveled, they glorified, they were awestruck. ஒரு கிரீக் டெக்ஸ்ட்ல they were afraid. ஆச்சரியத்தோட அடுத்த எல்லைக்கு போய் பயப்பட்டாங்க. தட் வாஸ் த ரியாக்ஷன் ஆஃப் த பீப்புள். ஏன்னா பாருங்க, ஆல் ஆர் வண்டர். எது குறித்து அவங்க மார்வெல் பண்ணாங்க, எது குறித்து ஆச்சரியப்பட்டாங்க? ஆண்டவரோட பெரிதான கிருபை. என்ன பெரிதான கிருபை? சரீர பிரகாரமான சுகம் மட்டும் இல்ல, ஆவிக்குரிய பிரகாரமான மன்னிப்பை பெற்று திரும்ப வீட்டுக்கு போய் ஆண்டவர் ஆசீர்வாதமாச்சார். ஆண்டவர் அடுத்தவங்க வாழ்க்கையில செய்யற நன்மையை குறித்து we should praise God. அது வெரி இம்பார்ட்டன்ட். அதர்ஸ் மர்சிஸ் should be our praises. நிறைய நேரம் நம்ம சுத்தி இருக்கவங்க எப்படி இருக்காங்கன்னு அவங்கள நம்ம பார்க்கணும், அவங்கள ஆண்டவர்கிட்ட கொண்டு போகணும்னு சொல்றோம்ல. ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை கொண்டு வரப்ப நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அந்த மூத்த குமாரன் மாதிரி வெளியில நின்றுட்டு இருக்க கூடாது. we should also praise God. மக்கள் வந்து அவனோட திமிர்வாதக்காரனோட வாழ்க்கையில நடந்த விடுதலைக்காக ஆண்டவர் துடிச்சான். God must be glorified. ஏன்னா அவர் தான் ஊற்று. he is the fountain. நம்ம எல்லாம் வந்து சிஸ்டர்ன்ஸ், நம்ம எல்லாம் பாத்திரங்கள் தான். அவர் தான் ஃபவுண்டன். அவர்கிட்ட இருந்து தான் the display of God's glory should come. சில questions மட்டும் கேட்கலாம். am I bringing people to Jesus? இந்த காலையில் நம்ம ஜோமன்ல ஆண்டவரே, என் சுத்தி யாராவது இந்த மாதிரி பிசிக்கலா, இமோஷனலா, சரீர பிரகாரம் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய விதமா இந்த மாதிரி திமிர்வாதக்கார மாதிரி குன்றி குறுகி இருந்தாங்களா, அவங்கள நான் பார்க்கணும் சுவாமி. I should bring them to you. அப்படி ஒரு strong faith or active faith, humble faith கொடுங்க. Am I allowing him to transform my heart? நிறைய நேரம் இந்த சூழ்நிலை மட்டும் மாறினா போதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஆண்டவர் இந்த சூழ்நிலையை அனுமதிச்சதே நம்மளை மாத்துறதுக்கு. Are you ready for that? ஆண்டவரோட மன்னிப்பை நம்ம are we accepting it? இல்லைன்னா நம்ம பழைய காலத்துல நடந்த கில்ட், பாவம், are we letting it define ourselves? நிறைய நேரம் இந்த வேத பாரகர் மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி ஜட்ஜ் பண்றோமா? ஆர் அந்த மாதிரி எந்த prejudice, bias இல்லாம ஆண்டவர்கிட்ட we just bring people as they are. அது கடைசியா what is the mat I need to pick up? நிறைய நேரம் நம்மளும் சில படுக்கைகளை படுத்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவரே, என்னோட வாழ்க்கை இன்னும் நான் ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருக்க விஷயம் என்ன? எதை நான் விட்டுட்டு எழும்பி உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து to walk in obedience, என் வாழ்க்கையில வந்து தடையா இருக்கிற படுக்கைகள் இருந்தா அதை எடுத்து போட்டுருங்க சுவாமி. That should be our prayer. So come to Jesus, receive his forgiveness, rise from the place of helplessness and walk forward. எழுந்து நட. ஆண்டவரே, உட்கார்ந்து தலை குறிஞ்சு நிக்கிற காலம் எல்லாம் போதும். எழுந்து நடக்க. arise for your glory has come. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததுன்னு நம்ம வாசிக்கிறது மாதிரி let me walk forward in transformed life. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக.